கொடியின் இலை, வேர், காய், பூ, தண்டு மற்றும் முள் என அனைத்தும் பயன்தரும். நெருஞ்சில் மணற்பாங்கான இடங்களில் தரையில் படர்ந்து காணப்படும். இது ஒரு முட்செடி. சிறு சிறு முட்கள் உண்டு. தமிழகமெங்கும் சாலையோரங்களிலும் தரிசு நிலங்களிலும் காணலாம். மஞ்சள் நிற மலர்களையுடையது. மலர்கள் சூரிய திசையோடு திரும்பும் தன்மையுடையன. இதன் காய் முற்றிக் காய்வதால் முள்ளுடன் இருக்கும். இதன் பெரு நெருஞ்சிலை யானை வணங்கி என்பர். பெரு நெருஞ்சில் சிறு செடி வகுப்பைச் சேர்ந்தது. இதன் இலைகள் அகலமாகவும் பெரியதாகவும் இருக்கும். இதன் இலையை ஒரு குவளை தண்ணீரில் சிறிது நேரம் இட்டால் தண்ணீர் அடர்த்தி மிகுந்து கெட்டியாகிவிடும். பார்ப்பதற்கு அதிசயமாக இருக்கும். எண்ணெய் போல் பிசுபிசுப்பு ஆக்கிவிடும். இதுவும் ஒரு மருந்து. இது காமவர்த்தினி. ஆண்மை பெருக்கி மேலும் இது பட்டுத்துணிகளை சுத்தப்படுத்தும். யானை நெருஞ்சலை பிடுங்கி நீரில் 1 மணி நேரம் ஊறவிடவும். இந்த நீரில் பட்டு, நூல் துணிகளை ஊறவைத்து எடுக்க அழுக்கு, கரை அகலும். சிறு நெருஞ்சில் பசுமையான புல் தரைகளிலும் மற்ற இடங்களிலும் தரையோடு தரையாக படர்ந்து வளரும். இதனுடைய இலைகள் பார்ப்பதற்கு புளிய இலைகள் போல் இருக்கும். ஆனால் அவற்றை விட சிறிய அளவிலும் பூக்கள் 5 இதழ்களுடன் மஞ்சள் நிறமாக சிறியதாகவும் இருக்கும். பெரு நெருஞ்சில் சிறு செடி வகுப்பைச் சேர்ந்தது. இதன் இலைகள் அகலமாகவும் பெரியதாகவும் இருக்கும். இவை குணத்தில் மாறுபடுவதில்லை. இதன் இனப்பெருக்கம் விதை மூலம் செய்யப்படுகிறது. நாம் உண்ணும் உணவின் சாரத்தின் பகுதி சிறு நீரகத்தில் நீராக பிரிக்கப்பட்டு சிறுநீராய் வெளியாகிறது. இந்நீரில் பல வகைப்பட்ட உப்புகள் நிறைந்திருக்கின்றன. இவ்வுப்புகள் சில வேளை சிறுநீரகத்தில் தங்கி உறைந்து பெருத்து வளர்கிறது. இதுவே கல்லடைப்பு நோயாகும். நெருஞ்சில் கல்லடைப்பு, நீரடைப்பு, நீர் எரிச்சல், நீர் வேட்கை, வெள்ளை நோய், வெப்ப நோய், சொட்டு நீர் முதலியவற்றை நீக்கும் குணமுடையது. உடம்பு எரிச்சல், வெண்புள்ளி, மேகம் முதலியவற்றை யானை நெருஞ்சில் தீர்க்கும் குணமுடையது.